அல்ஹம்துலில்லா. வயதில் சிறுவராக இருந்தாலும் கூட கிராத் ஓத வேண்டும் என்ற எண்ணத்தோடும் ஆர்வத்தோடும் முன் வந்து கிராத் ஓதியுள்ளார். இன்னும் அவர்களுடைய குரலை அல்லாஹ் மென்மேலும் இந்த சமூகத்திற்கு அழகான குர்ஆன் வசனத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நல் குரலாக அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுப்பானாக இன்ஷா அல்லாஹ். அதை தொடர்ந்து பயானை தொடங்க இன்ஷா அல்லாஹ் ஹஸ்ரத் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மௌலானா முன்னாடி மியூட்ல போட்டிருக்கீங்க. நான் பேசுறது கேக்குதா? மௌலானா மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுதும். கேக்குதா ஜி? அல்ஹம்துலில்லாஹ். வாஜித் கேக்குது. அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பொதுவாகவே அல்லாஹு தாலா காலத்தை படைக்கின்ற பொழுது அந்த காலங்களை பல விதமாக அல்லாஹ் பிரிக்கின்றான். வருடங்களாகவும், மாதங்களாகவும், வாரங்களாகவும், நாட்களாகவும், நேரங்கள், நொடிகள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் காலங்களை பிரிக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வருடத்தையும் சிறந்த வருடம் என்று கூறவில்லை. எந்த வாரத்தையும் சிறந்த வாரம் என்று கூறவில்லை. நொடிகளையும் நேரங்களையும் என்று கூறவில்லை. ஆனால் பெருமானார் அவர்கள் ஒரு சில மாதங்களை சிறந்த மாதம் என்று தன்னுடைய 4 விரல்களை உயர்த்தி காட்டினார்கள். 4 சிறந்த மாதம் மார்க்கத்தில் உள்ளது என்று. அந்த மாதத்தில் மிக முக்கிய சிறந்த மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். அந்த மாதத்தில் மிக முக்கியமான நாட்களாக இந்த பராத்துடைய இரவை தொடர்ந்து அடைய இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பராயத்தின் இரவில் நாம் மிக முக்கியமாக பெருமானார் எந்த அமலை முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அது நோன்பு தான். அதற்கு எந்த ஒரு மாற்று கணக்கும் கிடையாது. இந்த நோன்பை எப்படி நாம் வைக்க வேண்டும்? முதலில் நோன்பு என்றால் என்ன என்பதை நாம் கவனத்திற்கு கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் என்ன விளங்கியிருக்கோம் என்று சொன்னால், நோன்பு என்றால் அது வயிற்று பசியாக இருப்பதுதான் நோன்பு என்று நாம் விளங்குறோம். நோன்பு என்றால் அது அல்ல. நோன்பு என்றால் ஒவ்வொரு உறுப்புகளும் நோன்பு வைக்க வேண்டும் என்றார்கள் இமாம்கள். அப்ப என்னென்ன உறுப்புகள் நோன்பு வைக்கணும்? கண்களை கொண்டு நோன்பு கண்களை கொண்டு எப்படி நோன்பு வைக்க வேண்டும் என்றால், கண்களை கொண்டு தவறான விஷயத்தை பார்க்காமல் இருப்பது, தவறான எண்ணத்தில் வேறு எதையும் பார்க்காமல் இருப்பது என்பது கண்களுக்கான நோன்பு. காதுகளை கொண்டு நோன்பு வைக்கணும். காதுகளை கொண்டு எப்படி நோன்பு வைப்பது? காதுகளை கொண்டு தவறான விஷயத்தை கேட்காமல் இருப்பது காதுகளுக்கான நோன்பு. இது போன்று ஒவ்வொரு உறுப்புகளையும் சரியான முறையில் அதை நாம் கையாண்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த நோன்பு அல்லாஹு தஆலா மிக முக்கியமாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான். கைகளை கொண்டு நோன்பு வைப்பது, இதை போன்று கால்களை கொண்டு, நாவை கொண்டு அவதூறுகளையும் அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் பேசாமல் இருப்பது நாவுக்கான நோன்பு. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் வைக்கின்ற நோன்பை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். வெறும் பசியோடு இருப்பதெல்லாம் நோன்பு ஆகாது. அந்த அடிப்படையில் இந்த ஷாபானுடைய மாதத்தில் மிக முக்கியமான இந்த பராத் இரவில் நாம் இருக்கின்ற இந்த நோன்பை நாம் அதிகமாக நோன்பு வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதன் மேலும் இந்த பராத் இரவில் வேறு என்னென்ன அமல்கள் செய்யலாம், இதனுடைய பராத் இரவில் வேற என்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை நமக்கு சுட்டி காட்டுவதற்காகவும் அது எடுத்து காட்டுவதற்காகவும் நமக்கு இமாம் அவர்கள் அதை பற்றி பேசுவதற்காக காத்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இமாம் அவர்களுடைய பயானை தொடர்ந்து கேட்டு அதற்குரிய அமல்களை நாம் வாழ்க்கையில் பலனையும் அதன் அமலையும் செய்யக்கூடிய நல் பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இமாம் அவர்கள் பேச இருக்கிறார்கள். பேசலாம் மௌலானா. ஆரம்பிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة صدق الله العظيم.
அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய ஒரு பெரிய கிருபை. அல்லாஹு தாலா ஒரு சேவை என்ற அடிப்படையில இதுவரை முன்பு அறிமுகம் இல்லாத நபர்களுடன் அல்லாஹு தாலா ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹுடைய பெரிய கிருபையா இருக்கு. அல்லாஹு தாலா எப்படி நம்மை இதன் மூலமாக ஒன்று சேர்த்தானோ அதே போன்று உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்னும் சொர்க்கத்திலே அல்லாஹு தாலா நம்மை ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய சமயத்துல நமது வாழ்நாட்களை கணக்கிடுவதற்காக அல்லாஹு தாலா 12 மாதங்களை படைத்திருக்கிறான். தனது திருமலையில அல்லாஹ் சொல்லுவான், இன்னா இத்தத ஷுஹூரி ஐந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரா. அல்லாஹ்விடத்துல மாதங்கள் 12 மாதங்களாக இருக்கின்றன என்பதாக அல்லாஹு தாலா சுட்டி காட்டுவான். அப்போ அல்லாஹு தாலா படைத்த அந்த மாதங்களில அல்லாஹு தாலா சில மாதத்தை சிறப்பான மாதமாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறான். அதற்குண்டான சில அமல்களையும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். கண்ணியமிக்கவர்களே, அப்படி ஒரு சிறந்த மாதம் ரமலானுடைய மாதமாக இருக்கு. ரமலானுடைய மாதத்தை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். ரமலானுடைய சிறப்பை பற்றி நம்மால் சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு சிறந்த மாதம் நமக்கு எல்லாம் தெரியும். இப்ப அந்த மாதத்திற்கு முன் தயாரிப்பு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான 2 மாதத்திற்கு முன்பதாகவே ரமலான் வரப்போவத விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஹதீஸ்ல இருக்கு, சஹாபாக்கள் சொல்றாங்க, ரஜபுடைய மாதம் ஆரம்பித்தால் போதும் நபி அவர்கள் இந்த துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு நீ ரஜப் மற்றும் ஷாபானுடைய மாதத்திலே பரக்கத் செய்வாயாக, மேலும் ரமலானை எங்களை அடைய செய்வாயாக என்பதாக துஆவை ஓதுவார்கள். காரணம், ரமலான் வரப்போகிறது. அந்த ரமலானை நாம் அதற்கு முன்பதாகவே தயாரிப்பு செய்ய வேண்டும் என்பதை நினைவு கூறும் விதமாக நபி அவர்கள் இந்த துஆ ஓதிட்டு வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய அந்த ஹதீஸுடைய விளக்கத்துல உலமாக்கள் எழுதுவாங்க, ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத் செய்யா அல்லாஹ் என்று சொல்வதின் நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த 2 மாதங்களில் அமல் செய்ய தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ். இந்த மாதங்களை நாங்கள் வீணாக ஆக்கிவிடக் கூடாது. ரமலானுக்கு முன்பதாக நாங்கள் தயாரிப்பு செய்யும் மாதமாக இந்த மாதங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. இந்த மாதத்திலிருந்து நாங்கள் செய்யக்கூடிய அமலிலே நீ பரக்கத் செய்வாயாக என்று அர்த்தம் என்பதாக உலமாக்கள் அந்த ஹதீஸுடைய விரிவுரையிலே எழுதுகிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, இப்ப ரமலானுக்கு முன் தயாரிப்பு செய்யக்கூடிய மாதமாக ரஜபும் ஷாபானுடைய மாதமும் இருந்து கொண்டிருக்கிறது. உலமாக்கள் கூறி காட்டுவார்கள், ரஜபுடைய மாதம் இருக்கிறதே அது அமல்களை விதைக்கக்கூடிய மாதம். ஷாபானுடைய மாதம், நாம் இந்த ஷாபானுடைய மாதம் அந்த அமல்களை நீர் ஊற்றி வளர்க்க வேண்டிய மாதம். ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, நாம் வளர்த்த அந்த அமல்களை அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்பதாக கூறுவார்கள். எனவே யார் ரஜபிலும் ஷாபானிலும் அமலிலே ஈடுபடவில்லையோ, ரமலானில் அவர் எப்படி அமலில் ஈடுபடுவார் என்பதாக உலமாக்கள் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, இப்போ அப்படிப்பட்ட ஒரு மாதமான ஷாபானுடைய மாதத்திலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறி காட்டுவார்கள், ஷாபானுடைய மாதம், நாம் இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதம், இந்த மாதத்திலே சஹாபாக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் முழுக்க 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 குர்ஆனில் ஊறி விடுவார்கள், குர்ஆனில் மூழ்கி விடுவார்கள். குர்ஆன் ஓதுவதிலே அதிகமாக ஈடுபாடு அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஷாபானுடைய மாதத்திலே. மற்றொரு இமாமை பற்றி கூறுவார்கள், அவர்கள் தங்களது கடைகளை எல்லாம் மூடிவிட்டு முழுக்க முழுக்க வியாபாரத்தை நிறுத்திவிட்டு குர்ஆன் ஓதுவதிலே ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். அது மட்டுமல்ல, சஹாபாக்களுடைய பழக்கம், அவர்கள் இந்த ரமலானுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டால் அவர்கள் அதிகமாக சதக்காக்களையும் தங்களது செல்வத்துக்குண்டான ஜக்காத்துகளை கணக்கிட்டு அந்த ஜக்காத்துகளை அனைவருக்கும் வாரி வழங்குவார்கள். காரணம், ஏழை மக்கள் அந்த வறுமையின் காரணமாக ரமலானிலே அமல் செய்வதற்கு அவர்களுக்கு தடையாகி விடக்கூடாது என்பதற்காகவே முன்பதாகவே அவர்களது தேவையை பூர்த்தி செய்வதற்காக இவர்கள் செல்வத்தை வாரி வழங்குவார்கள். சதக்காக்களை ஜக்காத்களை அதிகமாக கொடுத்து கொண்டு வருவார்கள். ஆக கண்ணியமிக்கவர்களே, அப்படி ரமலானுக்கு முன் தயாரிப்பு செய்யக்கூடிய ஒரு அருமையான மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம், ஷாபானுடைய மாதம். இந்த மாதத்திலே நபி அவர்களுடைய வழக்கம் என்னவாக இருந்தது என்பதாக நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டால் அதிகமாக நோன்பு நோற்று கொண்டே இருப்பார்கள், அதிகமாக நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பார்கள். சஹாபாக்கள் பார்த்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த மாதத்திலும் நோன்பு வைக்காத நஃபிலான சுன்னத்தான நோன்புகள் நீங்க வைக்காத அளவிற்கு இந்த ஷாபானுடைய மாதத்திலே அதிகமாக நோன்புகளை நீங்கள் வைக்கிறீர்களே, காரணம் என்ன என்பதாக சஹாபாக்கள் நபியரிடத்திலே கேட்டார்கள். இப்ப நபி அவங்க சொன்னாங்க, இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறது, இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் இந்த ஒரு வருடத்தில் நாம் செய்த நன்மை தீமையின் பட்டோலை அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த ஒரு வருஷம் நான் என்ன நன்மையெல்லாம் செஞ்சிருக்கிறேன், இந்த ஒரு வருஷம் நான் என்ன பாவமெல்லாம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்ற பட்டோலை அல்லாஹ்விடத்துல ஷாபானுடைய மாதத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது, அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அல்லாஹ் அதை பார்க்கிறான். அப்போ அல்லாஹ்விடத்துல என்னுடைய நன்மைக்கான செயலேடு பதிவு செய்யும் போது நான் நோன்பு நோற்றவனாக இருப்பதற்கு ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் என்னுடைய லிஸ்ட படிக்கிறான். இந்த வருஷம் இவர் என்னெல்லாம் நோன்பு செஞ்சிருக்கிறாரு, என்னெல்லாம் அமல் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு படிக்கும் போது, அல்லாஹ் பார்க்கும் போது, அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்படும் போது, நான் நோன்பாளியாக இருக்கணும், நான் ஒரு இபாதத்தை செய்தவனாக இருக்க வேண்டும் என்பதாக நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்குரி கடன்களை கண்ணியமிக்கவர்களே, ஆக அல்லாஹ்விடத்திலே நமது அமல்கள் சமர்ப்பிக்கப்படக்கூடிய மாதமாக இந்த ஷாபானுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்திலே நாம் அதிகமான அமல்களை செய்ய வேண்டும். ரமலானுக்கு முன்பதாக தயாரிப்புகளை செய்ய வேண்டும். அதிகமாக குர்ஆன் ஓதுவதிலே ஈடுபடுவது, அதிகமாக தான தர்மங்களை கொடுத்து வருவது, அதிகமாக நம்மால் இயன்ற அளவு நோன்பு நோற்பதிலே நாம் இந்த மாதத்தை கடத்தியாக வேண்டும். நாம் இந்த மாதத்திலே அமல் செய்ய பழக வேண்டும். அதற்கு முன்பதாக ரமதானிற்கு தயாரிப்பு செய்யும் விதமாக இந்த அமல்களை எல்லாம் சிறுக 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 நாம் செய்து பழக்கப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உலமாக்கள் கூறி காட்டுவார்கள், சஹாபாக்களும் சரி, பிறகு வந்த தாபியீன்களும் சரி, இந்த மாதத்தை குர்ஆன் ஓதக்கூடிய மாதம் என்பதாக குறிப்பிடுவார்கள். ஷஹருல் குர்ஆ, ஷஹருல் குர்ஆ என்பதாக குறிப்பிடுவார்கள். காரணம், அவர்கள் அதிகமாக இந்த குர்ஆன் ஓதுவதிலே இந்த ஷாபானுடைய மாதத்தில் கழித்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக கூறி காட்டிய கண்ணியமிக்கவர்களே, ஆக நாம் இந்த மாதத்தில் அதிகமாக அமல்களை செய்ய வேண்டும். நஃபிலான சுன்னத்தான அமல்களை செய்ய வேண்டும். உலமாக்கள் கூறி காட்டுவார்கள், எப்படி பரலான தொழுகைக்கு அல்லாஹு தஆலா முன் சுன்னத் பின் சுன்னத் என்பதாக இபாதத்துகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். முன் சுன்னத் இருக்கு, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன் சுன்னத் இருக்கு, லுஹருடைய தொழுகைக்கு முன் சுன்னத்தும் இருக்கு, பின் சுன்னத்தும் இருக்கு. இப்படி ஃபர்லான தொழுகைகளுக்கு முன் பின் சுன்னத்துகள் இருப்பதை போன்று ரமலானுக்கும் முன்பின் சுன்னத்துகள் இருக்கிறது. ரமலானுடைய நோம்பிற்கும் முன்பின் சுன்னத்து இருக்கு. முன்னாடி சுன்னத் என்ன? ஷாபானுடைய மாதத்தில் நாம் நோன்பு வைப்பது, நம்மால் முடிந்தவரை நோன்பு வைப்பது. பின் சுன்னத் என்ன? ஷவ்வாலுடைய மாதத்தின் 6 நோன்புகளை நோற்பது. இது பின் சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நோன்பின் மூலமாக ஃபரலான இபாதத்துகளிலே நாம் செய்யக்கூடிய குறைகளை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். அதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுக்கு பரிகாரமாக இந்த நஃபிலான நோன்புகள் அமைந்து விடுகிறது என்பதாக உலமாக்கள் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறந்த உயர்ந்தரமான மாதமாக இருக்கிறது ஷாபானுடைய மாதம். நபி அவர்கள் இது போன்று அல்லாஹ்விடத்துல அமல்கள் சமர்ப்பிக்கப்படக்கூடிய நேரங்கள் என்று சில நேரங்கள் இருக்கு. வாரத்துக்கு 2 நாள் நமது அமல்கள் என்ன செய்யப்படும்? அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்படும். திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நபி அவங்க இடத்துல கேட்கப்பட்டு, நபி அவங்க இந்த திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிகமா நோன்பு வைப்பாங்க. அப்பயும் நபி அவங்க அதே விஷயத்த தான் சொன்னாங்க, இந்த வாரத்துடைய அமல்கள் அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்படும் போது நான் நோன்பு வைத்தவனாக இருக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உலமாக்களுடைய வழிமுறை, வியாழக்கிழமை வந்துவிட்டால் அவர்கள் அழுக ஆரம்பித்து விடுவார்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்கள் வியாழக்கிழமை தனது மனைவியிடத்திலே புலம்பி புலம்பி அழுவார்கள், இந்த நாளை நாம் பாவத்தில் கழித்து விடக்கூடாது. காரணம், இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய அமல்கள், இந்த வாரத்துல நான் செஞ்ச அமல் அல்லாஹ்விடத்துல அது சமர்ப்பிக்கப்படுகிறது என்பதாக அதை பற்றி கவலைப்படுவார்கள். ஆக கண்ணியமிக்கவர்களே, நமது செயலேடு அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்பட போகிறது, சமர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலே நான் எந்த அளவுக்கு நன்மைகளை செய்திருக்கிறேன், எந்த அளவுக்கு பாவங்களை செய்திருக்கிறேன் என்பதாக சிந்தித்து பார்த்து அல்லாஹ்விடத்திலே தௌபாவை நாம் பெற வேண்டும். அதற்கான வாய்ப்பாக அல்லாஹ் தஆலா ஒரு இரவை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அதுதான் ஷாபானுடைய 15ஆம் இரவு, பராத்துடைய இரவு என்பதாக நாம் அழைக்கிறோமே,
அந்த இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, இந்த இரவின் சிறப்பை பற்றி பல்வேறு சஹாபாக்கள் ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். இந்த இரவுக்கென்று பல்வேறு பேர்களை உலமாக்கள் இருக்கிறார்கள். காரணம், அந்த இரவில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த இரவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கவனித்து உலமாக்கள் இதற்கான பெயர்களை நமக்கு கூறுகிறார்கள். முதலாவது பேர் லைலத்துல் பராஅத்துடைய இரவு. காரணம், இந்த பராஅத்துடைய இரவு ஷாபானுடைய 15ஆம் நாள் இரவு இருக்கிறது. இந்த இரவிலே அல்லாஹு தாலா பல்வேறு நபர்களை நரகத்திலிருந்து விடுதலையாக்குகிறான். பல்வேறு நபர்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை பத்திரத்தை அல்லாஹ் தாலா ஏற்பாடு செய்து தருகிறான். பல்வேறு நபர்களை நரகத்திலிருந்து அல்லாஹ் தாலா விடுதலை செய்கிறான். எனவே இந்த இரவு விடுதலையின் இரவு, நரக விடுதலையின் இரவாக இந்த ஷாபானுடைய 15ஆம் நாள் இரவு இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பாவ மன்னிப்பிற்கான இரவாக இந்த இரவு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தாலா பல்வேறு அடியார்களை, ஒரு கல்பு கோத்திரத்தின் ஆட்டின் உடம்பில் எத்தனை முடிகள் இருக்குமோ, ஒரு ஆடை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அந்த ஆட்டுல எத்தனை முடி இருக்கும் அப்படி நம்மளால எண்ணி முடிச்சிடவே முடியாது. ஒரு கைப்பிடி முடி எடுத்தாலே நம்மளால எண்ணி முடிக்காத போது ஒரு ஆடு, அந்த ஆடு உடல் முழுவதும் எத்தனை முடிகள் இருக்கும், அத்தனை எண்ணிக்கை உள்ள நபர்களை அல்லாஹு தாலா மன்னிக்கிறான் என்பதாக நபிகள் கூறினார்கள். ஆக இந்த இரவு மன்னிப்பின் இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, மேலும் இந்த இரவு முழுவதும் அல்லாஹு தாலா அடியார்களை அழைத்து கொண்டிருக்கிறான். என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறீர்களா, நான் அவர்களை மன்னிக்கிறேன். என்னிடத்திலே யாராவது உணவு வேண்டி கேட்கிறீர்களா, ரிஸ்கை வேண்டும் என்று கேட்கிறீர்களா, அவர்களுக்கு நான் ரிஸ்கை அளித்துக் கொண்டிருக்கிறேன், ரிஸ்க் அளிக்க நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, என்னிடத்தில் பிரச்சனைகளை முறையிடக்கூடிய நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களா, நான் அவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வை நான் வழங்குகிறேன் என்பதாக அல்லாஹு தாலா இரவு முழுவதும் அல்லாஹு தாலா இந்த ஏலானை செய்து கொண்டிருக்கிறான். அடியார்களை அழைக்கக்கூடிய இரவாக இந்த ஷாபானுடைய 15ஆம் நாள் இரவு இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, அது மட்டுமல்ல, இந்த இரவு துவா கபூலாகக்கூடிய இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியவான்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறி காட்டினார்கள், 5 இரவுகளிலே அல்லாஹ் தஆலா துஆக்களை கபூலாக்குகிறான். அதிலே முதலாவதாக கூறினார்கள் ஜும்மாவுடைய இரவை நீங்கள் அதிகமாக துஆவில் கழியுங்கள். அந்த இரவு துஆ அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இரவு. இரண்டாவதாக கூறினார்கள் ரஜபுடைய முதல் இரவு. ரஜபு மாதத்தில் முதலாவது பிறை தென்பட்ட அந்த இரவு இருக்கிறதே, ரஜபின் முதல் இரவு, அந்த இரவில் அல்லாஹ் தஆலா துஆக்களை கபூலாக்குகிறான். எனவே அதிகமாக நீங்கள் அந்த இரவிலே துஆ செய்து வாருங்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், ஷாபானுடைய மாதத்தின் 15ஆம் நாள் இரவு இருக்கிறதே, இந்த இரவில் அல்லாஹ் தஆலா அடியார்களின் துஆக்களை கபூலாக்குகிறான். எனவே நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து வாருங்கள், உங்களது துஆக்களை அல்லாஹ் தஆலா கபூலாக்குவான். எனவே நான்காவதாக அவர்கள் கூறினார்கள் ஈதுல் ஃபித்ருடைய இரவு, நோன்பு பெருநாளுடைய இரவு. ஐந்தாவதாக ஈதுல் அல்ஹா, ஹஜ் பெருநாளுடைய இரவு. இந்த 5 இரவுகளில் அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய துஆக்களை அங்கீகரிக்கிறான். எனவே அதிகமாக நீங்கள் இதிலே துஆ செய்து வாருங்கள் என்பதாக கூறி காட்டினார். கண்ணியமிக்கவர்களே, ஆக இது 4வது சிறப்பு. இந்த இரவு முழுவதும் அல்லாஹு தஆலா துஆவை அங்கீகரிக்கிறான். எனவே அதிகமான முறையிலே நாம் நமது துஆக்களை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஷாபானுடைய 15ஆம் நாள் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது நபி அவர்கள் அருகில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று அவர்களை துளவி பார்க்கும்போது, தேடி பார்க்கும்போது நபி அவர்களை அந்த இடத்திலே காணவில்லை. எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதறி எழுந்து நபி அவர்களை தேடிக்கொண்டு சென்றார்கள். இரவிலே செல்லக்கூடிய சமயத்திலே நபி அவர்கள் கபூர் ஜியாரத்திலே பகி என்னும் அடக்க ஸ்தலத்திலே நின்று கொண்டு இருந்தார்கள். அதை பார்த்தவுடன் நபி அவர்கள் கேட்டார்கள், ஆயிஷா அவர்களே, நீங்கள் பயந்து விட்டீர்களா? உங்களை நான் அப்படியே விட்டுவிட்டு வேறு மனைவியின் வீட்டிற்கு சென்று விட்டேன் என்பதாக நீங்கள் பயப்படுகிறீர்களா? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் என்பதாக நீங்கள் அஞ்சுகிறீர்களா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். பிறகு நபி அவர்கள் கூறி காட்டினார்கள், ஆயிஷாவை அறிந்து கொள்ளுங்கள், இந்த இரவிலே அல்லாஹு தஆலா கல்பு கோத்திரத்தினுடைய ஆட்டின் உடம்பில் இருக்கக்கூடிய முடியின் அளவிற்கு எண்ணிக்கை உள்ள மக்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான் என்பதாக கூறி காட்டினார்கள். கண்ணியமிக்கவர்களே, எனவே இந்த இரவை நாம் வீணடித்து விடக்கூடாது. இந்த இரவில் நாம் அதிகமான இபாதத்துகளை செய்ய வேண்டும்.
அல்லாஹு தாலா இறங்கி வந்து என்னிடத்திலே கேட்கக்கூடியவர் இருக்கிறார்களா என்பதாக அல்லாஹு தாலா அழைக்கிறான். அந்த நேரத்தில் நாம் பாவம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்மை விட மோசமான நபர்கள் யாராலும் இருக்க முடியாது. அந்த இரவை நாம் முழுக்க முழுக்க இபாதத்திலே கழிக்க வேண்டும். அந்த இரவிலே நாம் முழுக்க முழுக்க இபாதத்திலே கழிக்க வேண்டும். உலமாக்கள் அழகான ஒரு வழிமுறையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த இரவை நான் எப்படி பயன்படுத்திக் கொள்வது, இந்த இரவை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது, இலகுவான சில அமல்களை உலமாக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். முதலாவதாக, நீங்கள் இஷாவையும் ஃபஜ்ரையும் குறைந்தபட்சம் இஷாவையும் ஃபஜ்ரையும் இமாம் ஜமாத்துடன் தொழுது கொள்ளுங்கள். இமாம் ஜமாத்தோட அந்த இரவில் நாம் தொழ வேண்டும். நமக்கு எத்தனை வேலை இருக்குதோ இல்லையோ, நம்ம ஒரு தர்த்தீப் செய்து குறைந்தது 2 நேர தொழுகையும் தக்பீர் தஹரிமாவுடன் இமாம் ஜமாத்துடன் நம்ம தொழுதுட்டோம்னு சொன்னா அந்த இரவு முழுவதும் நின்று வழங்கிய நன்மை அல்லாஹ் தஆலா தந்துடுறான். ஹதீஸ்ல வந்திருக்கா இல்லையா? நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, யார் இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தோட தொழுதாரோ பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் அவங்களுக்கு தரான். மீதி ஃபஜ்ருடைய தொழுகையும் ஒருத்தர் தொழுதுட்டாருன்னு சொன்னா ஜமாத்தோட முழு இரவு நின்று வழங்கிய நன்மை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்துடணும். இரண்டாவதாக நாம் என்ன செய்யணும், இந்த மாதத்துல என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அமல் அல்லாஹ்விடத்துல முன்னிலையில இருக்கு. எனவே நான் எவ்வளவு இந்த வருஷத்துல பாவத்தை செஞ்சிருக்கிறேன், நான் எவ்வளவு தவறுகளை செஞ்சிருக்கிறேன், நான் எவ்வளவு தீங்குகளை செஞ்சிருக்கிறேன் அப்படின்றத நம்ம உட்கார்ந்து அமர்ந்து அல்லாஹ்விடத்துல சிந்திச்சு பார்த்து தௌபாவை பெறக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். நாம் பாவ மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால் இந்த பாவத்தை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக மன்னித்து விடுகிறான் என்ற நம்பிக்கையுடன் நாம் பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும். இந்த வருடத்திற்கு பிறகு நான் என்ன செய்வேன், இந்த நாளுக்கு பிறகு நான் செய்து கொண்டிருந்த பாவத்தை விட்டுவிட்டு சரியான அமல்களை செய்வேன் என்பதாக ஒரு உறுதிப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும். முடிந்த அளவிற்கு நாம் இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். நபி அவர்கள் கூறியதாக, இந்த ஷாபானுடைய 15ஆம் நாள் வந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் இரவெல்லாம் நின்று வழங்குங்கள், அதனுடைய இரவை நீங்கள் இபாதத்துகளை செய்து நின்று வழங்கி வாருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள் என்பதாக ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, இந்த இரவை நாம் அதிகமான நின்று நஃபிலான இபாதத்துகளை செய்வதற்குண்டான முயற்சிகளை நம்மால் செய்ய வேண்டும். அது முடியவில்லையா, குறைந்தது நாம் உட்கார்ந்து கொண்டு குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆனை பார்த்து அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும். எனவேதான் உலமாக்கள் இந்த இரவை பொதுமக்கள் வீணடித்து விடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திலே குறைந்தது அனைவரும் அமர்ந்து குர்ஆனை கேட்டு விட்டு செல்லுங்கள் என்பதாக ஒரு 3 யாசினை ஓதி துஆ செய்யக்கூடிய ஒரு வளமையை ஏற்படுத்த காரணம், இந்த இரவுடைய அந்த மகிமையை நாம் இழந்து விடக்கூடாது. அந்த இரவை நாம் புனிதமான இரவை நாம் அலட்சியமாக கருதி விடக்கூடாது என்பதற்காக வளமையாக 3 யாசினை ஓதி துஆ செய்யக்கூடிய ஒரு வழக்கத்தை, குறைந்தது குர்ஆனை கேட்பதும் அது ஒரு இபாதத்து தான், அந்த இபாதத்தையாவது உம்மத்தை செய்ய வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த அமலை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். கண்ணியமிக்கிறவர்களே, அது கட்டாயமானதல்ல, ஆனால் அது ஒரு அமலாக நாம் அந்த இரவை நன்மையில் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது, நாம் தஹஜ்ஜுடைய தொழுகைகளை முடிந்த அளவிற்கு தொழுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். முடிந்தால் தஸ்பீஹ் நஃபீலுடைய தொழுகையை கூட நாம் தொழுது கொள்ளலாம். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் கற்றுத்தந்த ஹதீஸ், அந்த தொழுகை வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் தொழுது விடுங்கள் என்பதாக வலியுறுத்தி கூறினார்கள் அல்லவா. அந்த தஸ்பீஹ் நஃபீலுடைய தொழுகையை நாம் இந்த இரவில் தொழுதால் மிகவும் சிறப்பான ஒரு அமலாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பை நாம் கேட்க வேண்டும். என்ற இரவிலே நம்மையும் அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல கண்ணியமிக்கிறவர்களே, நமக்கு உண்டான எத்தனை தேவைகள் இருக்கிறதோ அல்லாஹ்விடத்திலே அதை முன்வைக்க வேண்டும். நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அல்லாஹ்விடத்திலே நாம் முன்வைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துவாவின் மூலமாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை நாம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியவான்களே, இப்படிப்பட்ட இத்தனை சிறப்புகள் மிக்க இந்த இரவு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இரவை நாம் ஒரு பொழுதும் வீணாக்கி விடக்கூடாது கண்ணியவான்களே. ஆனால் இப்படி சிறந்த இரவிலும் கூட கல்பு கோத்திரத்தாருடைய ஆட்டின் முடி, இந்த கணக்கில்லாத எண்ணற்ற முடிகள் இருக்கும் அத்தனை நபர்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான் என்பதாக நபியர்கள் கூறினார்களே. அந்த புனித இரவில் கூட சில நபர்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான் என்பதாக நபியர்கள் கூறினார்கள். அந்த நபர்களை நாம் அறிந்து அந்த தன்மைகளை நம்முள்ளிருந்து முழுமையாக நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும்.
அந்த தன்மை என்கிட்ட இருக்கா அப்படின்னு நான் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 8 விதமான நபர்கள், சில உலமாக்கள் 7 விதமான நபர்கள் நபி அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களிலே கூறிய அந்த ரிவாயத்தை வைத்து தொகுத்து அழகாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். 8 சாரார்களை அல்லாஹ் தஆலா இந்த இரவில் கூட மன்னிக்க மாட்டான் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. அப்ப அந்த தன்மை நம்ம கிட்ட இருக்கான்னு நம்ம சிந்திச்சு பார்த்து நம்ம என்ன செய்யணும், அதை விட்டு முற்றிலுமாக தவிர்ந்து இருக்கணும். முதலாவது இணை வைப்பவர், அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பவர், ஷிர்க் வைக்கக்கூடிய நபரை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். இங்க சிந்திச்சு பார்க்கணும், எந்த விதமான ஷிர்க்கும் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. எந்த விதமான டைரக்டா நான் ஷிர்க் வைக்கிறேன், அது ஒரு விதம், அவன் காஃபிர், அவன் முஷ்ரிக். ஆனால் வேறு எந்த வகையிலும் கூட அந்த ஷிர்க்குடைய செயல், அந்த ஷிர்க்குடைய எந்த வாடையும் நம் இடத்துல இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நபியர்கள் கூறினார்கள், சிறிய ஷிர்க் பிறர் பார்க்க வேண்டும் என்று ஒரு அமலை செய்தார் என்று சொன்னால் இதுவும் இணை வைப்பில் ஒரு வகை என்பதாக நபியர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு ஷிர்க்குடைய வாடையும் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க இஹ்லாஸாக அமல்களை செய்யக்கூடிய நபர்களாக நாம் ஆக வேண்டும். இரண்டாவதாக ஹதீஸிலே வந்திருக்கிறது, முஸ்லிம்களுடன் விரோதம் கொண்டவன், விரோதம், பகைமை, உள்ளத்துல வஞ்சகம் வச்சிருக்கிறான், ஒரு முஸ்லிமை பத்தி வஞ்சகம் வச்சிருக்கிறான்னு சொன்னா அந்த வஞ்சகம் அவன் உள்ளத்துல இருக்கிற காலம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவனை மன்னிக்க மாட்டான். இத்தனை நபர்களை மன்னிக்கும் அல்லாஹ் அந்த புனிதமிக்க இரவிலே கூட அந்த உள்ளத்தில் குரோதத்தையும் விரோதத்தையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பதில்லை என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே நாம் நமது உள்ளத்திலே நாம் பரிசுத்த தூய்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நமது உள்ளத்தை எத்தனை நபர்கள் நமக்கு தீங்கி இழைத்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக நான் அவர்களை மன்னித்து விட்டேன், அல்லாஹ்விற்காக நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என்ற அந்த நியத்தை நம்மிடத்திலே கொண்டு வர வேண்டும். ஒரு தாபி ஒருத்தர் இருந்தார்கள், பெரிய இறைநேசர் அவர்கள். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அல் மாலிலா யுதுக்கர், எனக்கு முன்னாடி யாரெல்லாம் தீங்கு செஞ்சாரோ நான் அதை ஞாபகத்துல வச்சுக்கிறது இல்லை, நான் மறந்துடுவேன், நான் அதை சொல்லி காட்ட மாட்டேன், அதை மறந்துடுவேன். இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருப்பாரு. எனக்கு எத்தனை பேர் என்ன தொந்தரவு பண்ணியிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, திட்டிருப்பாங்க, அதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது, அதை நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அவரு வஃபாத் ஆயிடுறாங்க. அவங்கள சில நபர்கள் கனவுல பாக்குறாங்க. பார்க்கும்போது அல்லாஹ் உங்க இடத்துல எப்படி நடந்து கொண்டான், அப்போ அல்லாஹ் சொன்னதா அவர் சொல்லி காட்டுவார், என்கிட்ட இப்படி சொல்லப்பட்டுச்சு, அல் மாலிலா யுதுக்கர், நீ முன்னாடி செய்த பாவம் எல்லாம் அது பேசப்படாது, அது நினைவு கூறப்படாது, சொல்லப்படாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு எத்தனை பேர் தீங்கு வச்சிருக்காங்களோ நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு நிபந்தனைக்கு நாம வந்துட்டோம்னு சொன்னா, நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னா அல்லாஹும் நமது பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக ஆகிவிடுகிறான். எனவே எந்த ஒரு முஸ்லீம் பத்தியும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, மனசுல விரோதமாக நினைச்சிடக்கூடாது, விரோதம் கொண்டுடக்கூடாது, கொஞ்சம் குரோதம் எதுவும் இல்லாத நபர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னொருத்தரோட நபியா அவங்க சொல்லி காட்டினாங்க, கொலை செய்யறவன், கொலையாளி, அது நமக்கு தெரியும், அநியாயமாக கொலை செய்யக்கூடிய நபரை அல்லாஹ் தஆலா இந்த இரவில் மன்னிப்பதில்லை. விபச்சாரம் செய்பவர், இவரை பத்தியும் நமக்கு தெரியும், விபச்சாரம் செய்யக்கூடிய நபரையும் அல்லாஹ் தஆலா இந்த இரவில் மன்னிப்பதில்லை. ஐந்தாவதாக ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, உறவை முறித்து வாழக்கூடிய நபர். உறவை முழிச்சு ஒருத்தன் வாழ்ந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு இந்த இரவுல மன்னிப்பு கிடையாதுன்னு ஹதீஸ்ல வந்திருக்கு. அப்ப கண்ணியமிக்கவர்களே, எத்தனை உறவுகளை நம்ம முறிச்சு வாழ்ந்திருப்போம். குறைஞ்சது இந்த இரவுல நம்ம யார்கிட்ட பேசாம இருந்தோம்னு சொன்னா, சண்டையிட்டு இருந்தோம்னு சொன்னா, குறைஞ்சது ஒரு போன் பண்ணினாச்சும் அவங்களுக்கு ஒரு சலாம் சொல்லி அவங்க இடத்துல கொஞ்சம் வார்த்தைகளை பேசிடுங்க. குறைஞ்சது சலாம் சொல்லக்கூடிய அளவிற்காக நாம் நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியவான்களே, அதற்காகவது நாம் ஒரு குறைந்த அளவுக்கு தொடர்பு செய்ய வேண்டும். உறவுகளை முறிக்கக்கூடிய நபர்களை அல்லாஹ் தஆலா இந்த இரவில் மன்னிப்பதில்லை. அப்ப நாம சிந்திச்சு பார்க்கணும், நாம யாராச்சும் உறவை துண்டிச்சு வாழ்ந்தோம்னு சொன்னா நம்ம அவர் இடத்துல என்ன செஞ்சிடணும், அந்த உறவை சேர்ந்து கொள்ளக்கூடிய நபர்களாக நம்ம ஆகிடணும். ஆறாவதாக ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கு, பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடியவர், பெற்றோர்களை நோகடிப்பவர், பெற்றோர்களை துன்புறுத்துபவர், அவங்க மனசு கஷ்டப்படக்கூடிய ரீதியாக நடந்து கொள்ளக்கூடிய நபர்கள். இந்த நபர்களுக்கும் அந்த இரவிலே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறது இல்ல, மன்னிப்பங்க ஹதீஸ்கள்ல வந்திருக்கு. கண்ணியவான்களே, இது போன்று எத்தனை பேரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்றத பல்வேறு ஹதீஸ்கள்ல நபி அவங்க சொன்னதை உலமாக்கள் நமக்கு பட்டியலிட்டு கூடியிருக்காங்க. அப்ப இந்த தன்மைகள் எனக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அந்த தன்மையை இந்த இரவுல நான் என்ன செஞ்சிருவேன், நிவர்த்தி செஞ்சிருவேன். என் உள்ளத்திலிருந்து இந்த தன்மைகளை நான் நீக்கிடுவேன், இதற்கு மாற்றமாக நான் என்னுடைய வாழ்க்கையை ஆக்கிடுவேன் அப்படின்ற ஒரு நல்ல நியத்துல நம்ம என்ன செய்யணும், நம்ம இந்த இரவை கழிக்கணும். இதுல அதிகமான இபாதத்துகளை செய்யக்கூடிய நபர்களாக நம்ம ஆகணும். அதே மாதிரி அந்த ஹதீஸ்ல வந்திருக்கு, வசூமு நஹாரஹா, அதனுடைய பகல் பொழுதில் நீங்க என்ன செய்யுங்க, நோன்பு வைங்க அப்படின்னு வந்திருக்கு. உலமாக்கள் கூறுவார்கள்,
இந்த பகல்ல நோன்பு வைக்கிறது இருக்கிறது மார்க்கத்துல ஒரு முஸ்தஹப்பான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. முடிந்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அந்த பகல் பொழுதுல நோன்பு வைப்பது